வைத்துக் கொண்டால் தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மகிழ்ச்சியின் அளவுகோல் எது, மகிழ்ச்சியின் எல்லை எது என்பதை பற்றி பார்க்கலாம். மனித குலம் எல்லாமே, உலகத்து வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாமே எப்பொழுதுமே ஒரு இன்பத்தை நாடி தலைப்படுகிற ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை அம்சமாக இருக்கிறது. எந்த நிலையிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். ஆக மகிழ்ச்சியை நோக்கித்தான் இந்த மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது வெவ்வேறு பாதைகளிலே செல்கிறது. இந்த மகிழ்ச்சி என்பதற்கு எது அடையாளம், எது வரையறை என்று பார்க்கும் பொழுது அது வித்தியாசப்படுகிறது. ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது இன்னொருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அதே போல் மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது, உண்மையான மகிழ்ச்சி என்று சொன்னால் தன்னுடைய பணியை நிறைவாக செய்கின்ற, தன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக வாழ்கின்ற ஒரு நிலைதான் மகிழ்ச்சி என்று சொல்லப்படும். தான் இருக்கிற நிலை, தனக்கு கொடுக்கிற பணி அல்லது தானே விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பணி, அதை செவ்வனே நடத்தி அதனால் தானும் பலன் பெற்று மற்றவர்களும் பலன் பெறுகிற நிலைதான் அந்த மகிழ்ச்சி என்று உண்மையாக சொல்லப்படும். ஆக மகிழ்ச்சி என்பது பல நேரங்களிலே வெற்று ஆரவாரங்களினால் வரக்கூடியது அல்ல. பல நேரங்களிலே பல பேர் சொல்லலாம், தாம் இன்புறுவது உலகு இன்புறுவதைக் கண்டு என்று சொல்வார்கள். அப்படி தாம் மகிழ்ச்சி அடைவதைக் கண்டு மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அல்லது மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தன்னால் என்பதற்காக தானும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு சூழ்நிலை. மற்றவர்களுக்கு தொண்டு செய்து இருப்பது, மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வது, இதுதான் மகிழ்ச்சியினுடைய ஒரு அடிப்படை ஆதாரம். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கிற ஒரு நாடோடி பாடல் நம் நாட்டில் நிலவுகிறது. ஸோ தனக்கு கீழே இருப்பவர்கள், தன்னை தாங்கி கொண்டிருப்பவர்கள் அல்லது தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்தால் அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு நிலைதான் உண்மையான மகிழ்ச்சி. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்வார். அப்படி தான் செய்கிற காரியத்தை அல்லது தன்னால் முடிந்த காரியத்தை தன்னால் முடிந்த அளவு அதை மன திருப்தியோடு மன நிறைவோடு யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆக எந்த மனிதன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் என்று சொல்லப்போனால், தன்னைத்தானே அறிந்து கொள்ளவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். என்னால் இது முடியும், என்னால் இது முடியாது என்று ஒரு வரையறுத்து கொண்டிருக்கிற செயல்படுகிறவன் மகிழ்ச்சியோடு இருப்பான். அனாவசியமான கற்பனைகளை வளர்த்து கொண்டு, அனாவசியமான ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டு, அல்லது பலவிதமான ஒரு கற்பனைகளை வளர்த்து கொண்டு ஏமாற்றமடைவர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் போகிறான். ஆக இவருடைய எதிர்பார்ப்புத்தான் பல நேரங்களில் ஏமாற்றத்தை உண்டு கொடுக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டாலே பல நேரங்களிலே மனிதன் மகிழ்ச்சி அடைய முடியும். ஆனால் அது எல்லோரோடும் நடைமுறை வாழ்க்கையிலே இயலாத ஒரு காரியம். தன்னால் எது முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை, தனக்கு கொடுக்கிற பணியை நிறைவாக செய்கின்ற ஒரு நிலை, தனக்கு எது முடியும் எது முடியாது என்கிற நினைக்கிற ஆற்றல், அல்லது தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலை, தன்னுடைய செயல்களை கட்டுப்படுத்துகிற ஒரு நிலை, தான் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக இருக்கிறோமா என்கிற ஒரு நிலை, இவைதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தர முடியும். காசு பணம் இருந்தாலே, பதவி அந்தஸ்து இருந்தாலே மகிழ்ச்சி அடைந்து விடும் என்று சொல்வது ஒரு மாயை. பணம் படைத்தவர்கள் எல்லாமே மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. எத்தனையோ பேர் கோடிக்கணக்கிலே வைத்துக் கொண்டிருப்பவர்களெல்லாம் மனத்திலே குமுறிக்கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியற்று இருக்கிறார்கள். அதே நேரத்திலே அன்றாடங்காட்சிகள் பல பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள், குடியிருக்க வழி இல்லாதவர்களெல்லாம் ரோடு ஓரத்திலே படுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வாய் விட்டு சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை, ஏனென்றால் அவர்களிடம் எதிர்பார்ப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியோடு காலத்தை கழிக்கிறார்கள்.
ஆகவே பணம் மட்டும் பதவி மட்டும் அந்தஸ்து மட்டும் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விடுவதில்லை. நிறைவான வாழ்க்கை அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும். எவன் ஒருவன் தான் வாழ்கிற வாழ்க்கை தனக்கும் பயனுள்ளதாக மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக இருக்கிறது என்று கருதுகிறானோ, அதற்காக அதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்கிறானோ, அதில்தான் மகிழ்ச்சி அடைகிறவனாக இருக்கிறான். ஆக இன்பம் துன்பம் என்பது இரண்டும் மாறி மாறி வரக்கூடியது என்பதை புரிந்து கொள்கிற ஒரு நிலை வேண்டும். எப்போதுமே இன்பத்தில் இருக்க வேண்டும், எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நிலையே ஒரு தவறு. அப்படி இருந்தால் அது திகட்டிவிடும். மகிழ்ச்சி என்பதும் அப்படித்தான். எந்நேரமும் இனிப்பையே தின்று கொண்டிருந்தால் அது திகட்டிவிடும். அந்த இனிப்புக்கு பதிலாக காரமும் சேர்த்து சாப்பிட்டால்தான் அந்த இனிப்பின் சுவை தெரியும். வெயிலிலே நடந்து அலைந்து வந்தால்தான் நிழலுடைய அருமை தெரியும். ஆக நன்றாக உழைத்து கிடைத்தவர்களிடம்தான் அதை ஓய்வெடுக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி தெரியும். ஆக ஒரு துன்பத்திலிருந்து அனுபவப்பட்டவர்கள் தான் அந்த இன்பத்தை முழுதாக தூய்க்க முடியும். ஆக மகிழ்ச்சி என்பது வாழ்விலே இறந்தன கலந்திருக்கிற ஒன்று. சில நேரங்களிலே மகிழ்வாக இருக்கலாம், சில நேரங்களிலே துக்கமாகவும் இருக்கலாம். இரண்டையும் ஒரு நிலைப்படுத்தி ஒரு சேர கருதுகின்ற மனப்பக்குவம் வேண்டும். எந்நேரமும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றுகிறான் என்று பொருள். மகிழ்ச்சி என்பது, இன்பம் என்பது எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டு அலைய வேண்டியதில்லை. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இயற்கை வகுத்த நியதி என்பார்கள். ஆக இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றரை கலந்தேதான் இருக்கும், இரவும் பகலும் போல. ஒரு நாளிலே இரவு என்று ஒன்று இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு ஓய்வு கிடையாது. அவனுடைய மூளை மறுநாள் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. அந்த அமைதி, அந்த இரவு என்பது அவனுக்கு மறுநாள் வேலை செய்வதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. பேட்டரி சார்ஜ் செய்வது போல அந்த மூளை சார்ஜ் ஆகிவிடுகிறது இரவிலே தான். அப்பொழுதுதான் மறுநாள் நன்றாக வேலை செய்ய முடியும். ஆக இரவே இல்லாத பகல் வேண்டுமென்றால் அதுவும் சரிப்பட்டு வராது, இயற்கைக்கு முரணான ஒன்று. அதை போல மகிழ்ச்சி இல்லாமல் இருந்து விடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் மகிழ்ச்சியையும் முன்னால் அனுபவிக்க முடியாது. துன்பம் இல்லாத இன்பம் கிடையாது. இரண்டையும் ஒரு சேர பாவிக்கின்ற ஒரு நிலை வேண்டும். இங்கே இந்த இன்பம் என்று வேண்டுவதை அல்லது மகிழ்ச்சி என்று கொள்வதை எங்கேயோ தேடி தேடி அலைகின்ற ஒரு மனப்பக்குவம் பல பேரிடம் இருக்கிறது. எங்கே மகிழ்ச்சி கிடைக்கும், எங்கே மகிழ்ச்சி கிடைக்கும், எங்கே நிம்மதி கிடைக்கும், எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று தேடி அலைவதை விட நமக்குள்ளே அந்த இன்பம் இருக்கிறது, மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் வேண்டும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ செல்கின்றார் ஞானத்தங்கமே என்று சொல்வார்கள். ஆக அந்த மன நிறைவு என்பது, மன அமைதி என்பது, மகிழ்ச்சி கொடுப்பது என்பது நம்மிடமே தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். மனித மனம்தான் எண்ணங்களுக்கு வித்து. அந்த மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் தான் நம் செயலாக உருப்பெறுகிறது. ஆக மனம் அமைதியாக இருக்கும் பொழுது, மனம் நிம்மதியாக இருக்கும் பொழுது அதில் இருக்கிற எண்ணங்கள் நிறைவாக இருக்கும், செயல்கள் நன்றாக இருக்கும். அதனால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஆக அந்த மனதை தூய்மையாக ஒத்துக்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவம் வேண்டும். மனம்தான் மனிதனை இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர பார்வைக்க வைக்கும். அது நரகத்தையும் சொர்க்கமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது, சொர்க்கத்தையும் நரகமாக பார்க்க முடியும். ஆக மனம் சரியாக இருந்தால் நரகமாக இருந்தாலும் அது சொர்க்கத்தை போல அதை காண்ப முடியும். இதுதான் மில்டன் அழகாக சொல்லுவார், தி மைண்ட் தட் மேக்ஸ் தி ஹெல் அவுட் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெவன் அவுட் ஆஃப் ஹெல் என்று. ஆக மகிழ்ச்சி என்பது ஒரு அளவுக்கு உட்பட்டது அல்ல. மகிழ்ச்சியின் எல்லை என்பது ஏதோ ஒரு அளவு கிடையாது. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அது போதும், மன நிறைவோடு இருக்கிறேன். நாளைக்கு எனக்கும் துன்பம் வரலாம், அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ, மன நிறைவோடு தன்னுடைய பணியை யார் செய்கிறார்களோ, அல்லது தான் பெறுகிற இன்பம் மற்றவர்களுக்கும் இன்பம் வைப்பதனால் அதற்குண்டான காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் மகிழ்ச்சியினுடைய உண்மையான அளவை தெரிந்தவர்கள், மகிழ்ச்சியின் எல்லையை அடைந்தவர்கள் என்று கூற முடியும்.